தனியார் துறையில இடஒதுக்கீடு வேண்டும். எதுக்கு வேணும்? ஏன்னா ஒரு காலத்துல மத்திய அரசுல 36 லட்சம் வேலை வாய்ப்பு இருந்தது. ஆனா இன்னைக்கு அது 26 லட்சமாக குறைந்திருக்கிறது. 10 லட்சம் குறைஞ்சிடுச்சு. எப்போ? 15 ஆண்டுகள்ல. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2002ல தமிழ்நாட்டில் 12 லட்சம் அரசு வேலைகள் இருந்தது. இன்னைக்கு அது 8 லட்சமாக குறைந்தது. வேலை இல்ல, அரசு வேலையே கிடையாது. அது இல்லாம தமிழக அரசு என்ன செய்யறாங்கன்னா, இந்த குரூப் டி, குரூப் சி அண்ட் குரூப் டி இத ரெண்டுத்தையும் எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க, தனியார் மயமாக்கிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஒப்பந்த முறையில வேலை வாய்ப்பை உருவாக்கி, அந்த ஒப்பந்த முறையில அதுல ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கிடையாது, காசு வாங்கிட்டு அவங்க வேலையை சேர்த்துடுறாங்க. அதனால இனி எங்களுக்கு தனியார் துறையில இடஒதுக்கீடு வேணும். இந்த சட்டத்தை இயற்றுங்கள், சட்டத்தை கொண்டு வாருங்கள். காரணம், அரசுல வேலை இல்லை எங்களுக்கு. அதே போன்று தமிழக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பாக நீங்கள் ஒரு சத்தியம் செய்தீர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் துறையிலே தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு 75 விழுக்காடு அங்கே வேலை வாய்ப்பிலே நாங்கள் ஒதுக்கீடு ஒதுக்குவோம் என்று சொன்னீர்கள். இன்னைக்கு வரைக்கும் நடக்கல.